ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. புக்ஸ் மாற போகுதா? அப்ப எதை படிக்க? எக்ஸாம் வேற வரப்போகுது, படிக்க எல்லாமே சதி பண்ணிதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ என்ன சொல்ல போறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த படிக்கிறதுக்கு ஒத்தி போடுறதுக்கு காரணங்களை நிறைய சொல்லுவீங்க. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்தவனுக்கே ரிசல்ட் வர காணும், இதுல எங்க ரிசல்ட்டை தான் ப்ராசஸ் பண்ண போறாங்களா, எங்க எக்ஸாமுக்கு தான் அடுத்த கட்ட ப்ராசஸ் பண்ண போறாங்களா, ஸோ நோட்டிபிகேஷன் செப்டம்பர் மாசம் வருமா நவம்பர் மாசம் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா காலத்தை தள்ளி போட்டுட்டு வருது. இன்னொரு கும்பல் என்ன வருதுன்னா, புக்ஸ் எல்லாம் மாற போதாமே சார், அதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னா கேள்வி எடுக்கிறதா, அந்த புது புக்ல இருந்து எடுப்பாங்களா இல்ல பழைய புக்ல இருந்து எடுப்பாங்களா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஒரு காலத்தை தள்ளி போட்டுட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி பல கும்பல் கிளம்பி ஒவ்வொரு விஷயத்த சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கு காலத்தை தள்ளி போட்டுட்டே தான் போயிட்டு இருக்கு. ஆனா எப்பதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கும்பல் தான் சொல்ல போகுதுன்னு எனக்கு அதுதான் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ஸ்ல இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவங்களும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்க. ஸோ விடலாம், அல்லது எலெக்ஷன்ஸ் கழிச்சும் அதுக்கான ப்ராசஸ் அவங்க மேற்கொண்டு முடிக்கலாம். அது டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய கவலை, உங்களுடைய கவலை கிடையவே கிடையாது. உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆனுவல் பிளான்ல என்ன சொல்லியிருக்காங்க? செப்டம்பர் மாதம் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு அறிவிப்பை வெளியிடணும், நவம்பர் மாதம் சார்பாய்வாளர் தேர்வுக்கு அறிவிப்பை வெளியிடணும் சொல்லி முடிச்சுட்டாங்க. சோ இப்படி சொல்லி முடிச்ச அந்த ரெண்டு விஷயத்துல இருந்து அவங்க பின்வாங்க போறது இல்லை. அந்த 2 மாதங்கள்ல அவங்க அதுக்கான அறிவிப்புகளை வெளியிடதான் போறாங்க. சோ அதுக்கு நீ முன்கூட்டியே தயாரா இல்லாம நீ கிட்ட ஐயோ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்டா டிஎன்யூஎஸ்ஆர்பி, நம்ம இதுக்கப்புறம் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ இதுக்கு முடிச்சு போன கதைங்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு ரீ ரிசல்ட் திருப்பி அவங்களை பிசிக்கல் கூப்பிட்டு பிசிக்கல் பண்ண வச்சு அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுல அது அவங்க கதை. அதுக்கு வருத்தப்பட வேண்டியவங்க 2025 தேர்வு எழுதிய மாணவர்களே தவிர நீங்க கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சோ எலெக்ஷன் இப்ப வருதுங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். எலெக்ஷன் வருது, யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவங்க நம்ம என்ன தோக்க தானே போறோம், நம்ம போவேணா, நம்ம தொகுதி பக்கம் ஓட்டு கேட்க வேணாம் நின்றுடுறாங்களா? என்ன வேணா ரிசல்ட்ஸ் வரட்டும், அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொகுதிக்கு போய் வாக்கு கேட்டுட்டு தானே இருக்காங்க, வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டுட்டு தானே இருக்காங்க. ஏன் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு வேட்புமனு தாக்கல்ல போயிட்டு வேட்புமனு தாக்கல் தான் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்மளும் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கை உனக்குள்ள இல்ல, இதுதான் வராது. அடுத்து மெயின் டவுட், இந்த புக்ஸ் மாற போகுதா சார்? புக்ஸ் மாறிடும், புக்ஸ் மாறிடுச்சுன்னா சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும், அப்ப நான் எதை படிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசாங்க பாடத்திட்டத்தின்படி 2027 தான் பள்ளி பாட புத்தகத்தை சேஞ்ச் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒட்டு மொத்தமா எல்லா பாடங்கள், அதாவது எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே ஒன்னா மாத்திர மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 3 ஸ்டாண்டர்ட் 4 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவாங்க எப்பவுமே. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். இது ப்ராப்பரா ஒரு ஃபுல் சைக்கிள்ல ஷெட்யூல்ல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல அதற்கான ரிஃப்ளெக்ஷன்ஸே இருக்கும். சரிம்மா, அப்படியே புக் மாறுதுனே கூட வச்சுங்க. இன்னைக்கு காலையில நான் ஒரு போலிங்லயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சார்ட்டர்ஸ் டிசீஸின் வேறு பெயர் என்ன, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இன்னைக்கு காலையில போல் போட்டிருந்தேன் நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமியில. சரிங்களா? சார்ட்டர்ஸ் டிசீஸின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன். ஆந்த்ராக்ஸ். இதனுடைய ஆன்சர் என்னன்னா ஆந்த்ராக்ஸ். எல்லாருக்குமே தெரியும் சார்ட்டர் டிசீஸின் மறுபெயர் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புக்கை மாத்துறதுனால சார்ட்டர்ஸ் டிசீஸஸ் மறுபெயர் எய்ட்ஸ் மாறிட போதா? எய்ட்ஸ் மாற போகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பள்ளி பாட புத்தகத்துல சில அப்டேஷன்ஸ் தகவல் கொடுப்பாங்க, சில தகவல்களை நீக்குவாங்க. அப்ப சில தகவல்கள் வெளியே போகும், சில தகவல்கள் புதிதாக ஆட் செய்யப்படும். ஆனா இருக்கிற தகவல்கள் கான்ஸ்டன்டா இருக்கிற டேட்டாஸ் மாற போறது இல்ல. அன்னைக்கு கண்டுபிடிச்சவர் இவர்னா இன்னைக்கு கண்டுபிடிச்சவர் வேறன்னு மாறிட போதா, அவங்க பையன் பேர் வந்துட போதா? கிடையாது இல்ல, அதுவாவே தானே இருக்க போகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், புக்கு வரட்டும் மாறட்டும், பாயிண்ட் வரட்டும் பேசிக்கலான்ற மாதிரி, புக்கு மாறுச்சுன்னா பாத்துக்கலாம் கதைன்ற மாதிரி நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி, தீனி போடுற மாதிரி கொஞ்சம் காலத்தை தள்ளி வைக்கிறீங்களே தவிர நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அது மட்டும் இல்லாம 2027 தான் பள்ளி பாட புத்தகம் தேர்வு மாறப்போகுதுன்னா அது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நடக்க போற ஒரு விஷயம். நம்மளுக்கு 2026 நோட்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க. எதுக்கு? பிசிக்கும் சொல்லிட்டாங்க, எஸ்ஐக்கும் சொல்லிட்டாங்க. இது செப்டம்பர் மாசம், இது நவம்பர் மாசம். அப்ப நோட்டிபிகேஷன் வந்தா அடுத்த 70 நாட்களுக்குள்ள 75 நாட்களுக்குள்ள தேர்வும் வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட 2027 உங்க பள்ளி பாட புத்தகத்தை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன நடந்துரும், எல்லா தேர்வும் நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் ஏன் இந்த எக்ஸாமுக்கு நீங்க இதை ஒரு காரணமா காட்டி படிக்காம நின்னுகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அதுதான் புரியல. சோ என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற மெசேஜ், ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுமா, அதனால நாங்க படிக்கிறது சேஞ்ச் பண்ணிக்கணுமா இப்படிலாம் கேட்கறீங்க. படிக்கிற மெத்தட சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜிகேக்கும்
கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எங்க பக்கம் இருந்து சில PDF தரோம், அதை படிங்க. அதை வந்து அந்த நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொதறிவு பார்ட்டுக்காக நீங்க படிச்சா போதும். மத்தபடி நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அறிவியல் சமூக அறிவியலை கண்டிப்பா படிச்சாகணும், சைக்காலஜிக்கு படிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஆனா பல பேர் இன்னுமே முயற்சி எடுக்காம இருக்கீங்க. சோ எங்க பக்கம் இருந்து நாங்க உங்களுக்கு தரக்கூடிய ஒரு 3 முத்தான முயற்சிகளை சொல்றோம், அதை நீங்க பின்பற்றி தான் ஆகணும். சோ இப்போதைக்கு இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ண போறது எங்க பக்கம் இருந்து என்னென்ன பிளான், உங்களுக்காக எங்க பக்கம் இருந்து நாங்க படிக்க வைக்கிறதுக்கு என்ன பிளான்னா, டெய்லியும் போல் கொஸ்டின் வந்து போல் போடுறோம். ஓட்டு போடணும்னு ஆசை இருக்குல்ல, அந்த ஓட்டை நம்ம இங்க இருந்தே போட ஆரம்பிப்போம். சரிங்களா? டெய்லியும் போல் இருக்கும். சோ உங்களுடைய ஓட்டை வந்து காஸ்ட் பண்ணுங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த போலிங்ல எக்ஸ்பிளனேஷனோட அந்த கொஸ்டினுக்கான விரிவான விளக்கத்தோட கொடுத்துருக்கோம். யாருமே அப்படி கொடுத்தது கிடையாது. சரிங்களா? நாங்க அந்த கொஸ்டினுக்கான தமிழ்லயே விளக்கம் கொடுத்துருக்கோம். சோ அந்த ஒரு கொஸ்டினை நீ ஜஸ்ட் ரொம்ப நேரம், அதாவது உன்னுடைய 24 மணி நேரம் பொன்னான நேரத்தை முழுமையா செலவு பண்ணி படிக்க போறது இல்ல. ஜஸ்ட் வரப்போற கொஸ்டின் படிக்க போற, ஆன்சர் போட போற. அந்த ஆன்சர் தவறா இருந்தாலும் அது சரியா இருந்தாலும் அதற்கான விளக்கம் கீழே வரப்போது. அந்த விளக்கத்தை படிச்சு அதுல இருந்து இன்னும் ஒரு கூடுதலா 2 தகவலை தெரிஞ்சுட்டு போறேன். அப்போ எக்ஸ்பிளனேஷனோட நாங்க போட ரெடியா இருக்கக்கூடிய அந்த போலிங்க பாரு. சரியா? இது உன்னுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க். ரெண்டாவது ஃபட்டாஃபட். சரிங்களா? ஜிகே ஃபட்டாஃபட். சோ இது ஸ்பெசிபிக்கா எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம்னா, ஜிகேக்காக ஆரம்பிச்சிருக்கோம். சோ ரொம்ப நேரம் அதுக்கு பேரே சில பேர் என்ன படிச்சுட்டு இருப்பீங்கன்னு தெரியல, ஃபேட் அப்படின்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களான்னு தெரியல. ஆனா ஒரிஜினலா ஃபட்டாஃபட். ஃபட்டாஃபட்னா என்ன? வேகமா முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எந்த ஒரு விஷயம் வேகமா முடியுதோ அதான் ஃபட்டாஃபட், வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜிகேக்காக தான் அந்த சீரீஸ் நான் ஆரம்பிக்க போறேன். அந்த சீரீஸ் அடுத்த வாரத்துல இருந்து தொடங்க போகுது. சோ ஒவ்வொரு நாளும் அது என்ன டைமிங்ல தொடங்க போகுதுன்றதுலாம் நான் தனி வீடியோல சொல்றேன். ஷார்ட்ஸ் தாமா, அதுவும் உன்னுடைய ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல. 3 நிமிஷம், அதிகபட்சம் எவ்வளவு இருக்கும்? 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள 5 கேள்விகள், அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் அதை பற்றிய கூடுதல் தகவல்கள். இதைதான் அந்த ஃபட்டாஃபட்ல சொல்லியிருக்கேன். அந்த ஃபட்டாஃபட்னாலே என்ன, வேகம் சொல்லிட்டேன். அப்ப வேகமா முடிக்கிறது தானே பேரு. நான் ஒரு வீடியோக்குள்ள வர வச்சு இந்த வீடியோ ரொம்ப நேரம் நீ பார்த்துட்டு அது பாப்பையோ பார்க்க மாட்டியோ, இல்ல உனக்கு நேரம் நிறைய விசிட்டிங் டைம்லாம் நிறைய இருக்கும், நிறைய பேர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். சோ அவங்க கூட எல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ஃபட்டாஃபட்ன்ற சீரீஸை நான் ரொம்பவே குறுகிய நேரத்துல முடிச்சிருக்கேன். அதனால ஈஸியா பாத்துக்கலாம். மூன்றாவது சைக்காலஜி, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் கணிதம். சோ இந்த ரெண்டுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிடணும். ஏன் நான் சொல்றேன்னா, ஜிகே எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த விட இன்னும் உளவியலும் கணிதமும் கூடுதலா மார்க்கை வந்து உயர்த்தி தரும். சோ நிறைய பேர் வேலையில இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாவே உளவியல் மற்றும் கணிதம் இருந்திருக்கு, அதை மறுக்க முடியாது யாராலையும். அப்படி இருக்கக்கூடிய அந்த உளவியல் கணிதத்துக்கும் நம்ம டெய்லியுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதை அந்த இது பண்ற விதத்துல டெய்லி அதுக்கும் ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன். அதுல நம்ம மேக்ஸ்ல என்ன ஷார்ட் கட்ஸ் தெரியலையோ அதுக்கான ஷார்ட் கட்ஸ், எப்படி ஒரு பேசிக்கான கொஸ்டினுக்கான ஷார்ட் கட், அதே மாதிரி உளவியல்ல எந்த கொஸ்டினுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை யோசிக்கணும் அப்படின்ற எல்லா மைண்ட் செட்டுக்கான கொஸ்டின்ஸையுமே வந்து போஸ்ட் பண்ண போறோம். சோ இந்த 3 விஷயத்த நாங்க எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். அதுவும் நேரம் குறைவாக செலவிடுற மாதிரி. சோ லாங் வீடியோ காஃபி வித் ஹரிஷும் பிளான் பண்ணிட்டு இருக்கா, அடுத்தடுத்து அதுவும் வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க 3 முத்தான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தரும்பொழுது அதுல நீங்க வந்து உங்களுடைய ஈடுபாட்டை கொடுத்து நீங்க அதுல ஈடுபட்டா மட்டும்தான் அதுவும் தொடரும். தொடர்ந்து போடுங்க எக்ஸாம் வரையும் கேக்குறீங்கல்ல. சோ தொடர்ந்து போடுறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா யாருடைய இன்வால்மெண்ட் தேவை? உங்களோட இன்வால்மெண்ட் தேவை. சோ ரொம்ப முக்கியமா இந்த போலிங்க்கு ஓட் பண்ணுங்க. அந்த ஓட் பண்ணும் போது அதற்கான விரிவான விளக்கம் கொடுத்திருக்கோம். அதை படிச்சு என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபட்டாஃபட் சீரிஸ். ஃபட்டாஃபட் சீரிஸ்ல எல்லா ஃபட்டாஃபட் சீரிஸ்லயும் ஒரு கேள்வி மட்டும் கேட்டு போவேன். அந்த கேள்விக்கு முக்கியமா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மூன்றாவது உளவியல் மற்றும் கணிதத்திலையும் நான் ஒரு கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தருவேன். அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வருட தேர்வு உங்களுக்கு சுலபமா மட்டும்தான் இருக்குமே தவிர கஷ்டமா மாறாது. சோ எங்க கூட இணைப்பவர்கள் கண்டிப்பா காவலர்களா மாறணும்ன்றதுதான் எங்க பக்கம் இருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசை உன் பக்கமும் இருந்துச்சுன்னா தாராளமா எங்களுக்கு உன்னோட உழைப்பதான். இனிமே புக்ஸை பத்தின கவலையை மண்டையில இருந்து இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறமா இந்த வேலையை மட்டும் பாரு, படிக்கிற வேலையை மட்டும் கண்டிப்பா ஜெயிப்ப. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.